இது விமர்சனம் மட்டும் இல்ல, இது தமிழ் சினிமா கெத்து. வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி, நம்ம சேனலில் வந்து எவ்வளோ ப்ரோக்ராம் போட்டுருக்கோம். சினிமா ப்ரோக்ராமாக வந்தாலும் சரி, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பொது சம்மந்தப்பட்ட விஷயமா எல்லா இதுவும் வந்து நம்ம போட்டு தான் இருக்கோம். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி, எத்தனை பேருக்கு வந்து நம்ம பேனா வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணி தான் இருக்கோம். ஆனால் பேனானா என்ன? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எழுதுகோள் சொல்லுவாங்க. பேனா வந்து எந்த மொழியிலிருந்து பிறந்தது? வீடியோ மறக்காம முடிச்சா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பேனாவால என்ன ஒன்றா சாதிக்கலாம், என்ன ஒன்றா பண்ணலாம். ஏன்னா பேனா இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பேனா மொழிக்கு மட்டுமே உள்ளது. எழுத்துரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை, ஒப்புரிமை, இவை நான்கும் சேர்ந்ததுதான் ஒரு நாட்டை தாங்கி பிடிக்கும் தூண்களாகும். அவற்றின் எழுத்தின் அடித்தளமாக இருப்பது பேனாவாகும். இந்த மாதிரி பேனாவை பற்றி தெரியாத விஷயம் எதுவுமே இல்லைங்க. அதாவது என்னதான் வந்து நம்ம டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, என்னதான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, பேனா யூஸ் பண்ண முடியாமல் நம்ம யாருமே இல்லை. ஏன்னா பேனா தான் மெயின். பேனா இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுத முடியுமா? இல்லை பேனா இல்லாமல் பசங்க வந்து படிக்க முடியுமா? பேனா இல்லாமல் வந்து காலேஜில் வந்து பசங்க எழுதாமல் விட்டுறாங்களா? கம்ப்யூட்டர் வச்சா பண்ணுறாங்க. 1000 எழுந்தாலும் பேனா நம்ம எழுதி தான் இருக்கோம். அதாவது ஜெர்னலிஸ்ட்டு வந்து பேனா தான் மெயின். ஏன்னா அவங்களால பேனாவை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் சொன்னேன், பேனாவை வச்சு என்ன ஒன்றா சாதிக்கலாம், என்ன ஒன்றா பண்ணலான்ட்டு. பேனா இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து மொபைல் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எல்லாத்தையும் வந்து மொபைல் எடுத்துடுறாங்க. இருந்தாலும் பேனா தான் மெயின். பேனா இல்லைன்னா எதுவுமே இல்லை. பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் பேனா வச்சு தான் நான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பேனாவை பற்றி நம்ம சொல்லினே இருக்கலாம். ஆனால் இந்த பேனாவை வந்து பேனாவால் எத்தனை பேர் வந்து சாதிச்சாங்க, அதை பற்றி நம்ம சொல்லினே இருக்கலாம். அதை சொல்கிறதுக்கு இந்த காணொலியே பத்தாது. இந்த பேனாவால் எத்தனை கலைஞர்கள் உருவானாங்க, எத்தனை பேர் இந்த பேனாவால் எத்தனை பேர் சாதிச்சாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லினே இருக்கலாம். ஒவ்வொரு காணொலியிலும் நம்ம சொல்லினே இருக்கலாம், சொல்லலாம். அதுக்கு ஒரு டைம் எடுத்து நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து இந்த பேனா வந்து எந்த மொழியில் பிறந்தது? நிறைய பேர் வந்து பேனானாவே, இல்லைங்க பேனா எப்படிங்க, ஐயோ எழுதுகோள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னாங்க. பேனா எந்த மொழி பிறந்தது அப்படி கேட்குறாங்களே அப்படின்னாங்க. பேனா என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பிறந்தது. நல்லா கேட்டுங்க, பேனா என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பிறந்தது. அதற்கு தமிழில் எழுதுகோள் அல்லது தூவல் என்பதே சரியான பொருளாகும். நல்லா கேட்டுங்க, பேனாக்கு சரியான விடை தூவல் என்பதே சரியான பொருளாகும். இந்த மாதிரி பேனாவை பற்றி நம்ம வந்து சொல்லினே இருக்கலாம். அதுக்கு ஒரு விடையே இல்லை. பேனாவால் சாதிக்கிறவங்க யாருமே இல்லை. எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தா பேனாதான் உயிர் நாடி.